விஜய் பாவனா அவர்கள் ரீசெண்டாக பிரியங்கா அவர்களை பற்றி ஏராளமான விஷயங்கள் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். விஜய் டிவியில் குக் வித் கோமாளி ஷோவில் இருந்த மணிமேகலை அவர்களுக்கும் விஜய் பிரியங்கா அவர்களுக்கும் சமீபத்தில் ஒரு கிளாஷ் நடந்துருந்துச்சு. அதை அவங்க சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணவே பயங்கர வைரலாக இந்த ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இவங்க ஓப்பன் அப் பண்ணதுக்கப்புறம் ஏராளமான நபர்கள் இந்த ஒரு விஷயத்தை ஓப்பன் அப் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அது சோசியல் மீடியாவில் கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் சமீபத்தில் விஜய் பாவனா அவர்கள் இந்த ஒரு இஷ்யூவை பற்றி அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விஜய் டிவியில் என்னோட ஆங்கரிங் கரியர் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, ரொம்பவே பீக்கில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும். நான் ஏராளமான ரியாலிட்டி ஷோஸஸ் அங்கே பண்ணியிருந்தேன். அந்த ஷோஸ் எல்லாமே மிகப்பெரிய ஹிட். குறிப்பாக சிவகார்த்திகேயன் அவர்கள் கூட சேர்ந்து நான் பண்ணியிருந்த ஷோஸ் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட்டாக இருந்துச்சு. எல்லா ஷோவுமே நல்ல ஹிட்டாக இருந்துமே ஒரு கட்டத்தில் என்னை ஓரம் கட்டிட்டு இருந்தாங்க. நான் நல்லாவே ஆங்கரிங் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் இது எல்லாமே ஒரு பர்டிகுலர் பர்சன் வர வரைக்கும் தான். அவங்க வந்ததுக்கப்புறம் ஷோஸ் அப்படியே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் ஏராளமான ஷோஸஸ் அவங்களுக்கு போக ஆரம்பிச்சிச்சு. ஈவன் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம், பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறோம்னு சொன்னாலுமே அங்கே வந்து அவங்களுக்கு தான் சான்சஸ் போயிட்டு இருந்துச்சு. இதனால தான் என்னை விஜய் டிவியில் உரங்கட்ட ஆரம்பித்தாங்க. அண்ட் அதை தாண்டி ஒரு சமயம் விஜய் டிவியில் என்னை வந்து வேறு வேலையை பார்த்துக்கங்க அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்களாமா. இது எல்லாமே அந்த ஒரு பர்டிகுலர் ஆங்கர் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த பர்டிகுலர் ஆங்கர் வேறு யாரும் கிடையாது, பிரியங்கா தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. மணிமேகலை அவர்கள் எக்ஸ்ப்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எல்லாருமே இப்போ இந்த ஒரு விஷயத்தை அவங்க வாயிலிருந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தில் பாலிடிக்ஸ் எது இருக்குமா இல்லை வேற ஏதாவது விஷயமா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் பிரியங்கா அவர்கள் வந்ததுக்கப்புறம் விஜய் டிவியில் இருந்த ஏராளமான ஆங்கர்ஸ் வந்து காணாமல் போயிருக்காங்க. அவங்களுக்கு வாய்ப்புகள் வராமல் போயிருக்கு. ஒட்டுமொத்த ஷோஸையுமே இவங்க மட்டுமே தொகுத்து வழங்குற மாதிரியான நிலை இருந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்பவே நல்லபடியாக தெரியுது. இதில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட் அண்ட் ரொம்ப ஃபெமிலியரான விஜய் பாவனா அவர்களுக்கே இந்த ஒரு நிலைமை அப்படின்னா மணிமேகலை அவர்கள்லாம் ஏமாத்திரம். கண்டிப்பாக அங்கே ஏதாவது ஒரு பெரிய இஷ்யூ நடந்திருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அண்ட் விஜய் டிவியில் இருக்கும் போது அவங்க வந்து பிரியங்காவே சொன்னாங்களாம் மணிமேகலை கிட்ட, என்கிட்ட நீ பகைச்சிக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு இதுக்கப்புறம் ஷோஸ் வரது கஷ்டம் அப்படின்னு. ஸோ இப்போ பிரியங்கா அவர்கள் கூட மணிமேகலை பகைச்சிக்கிட்டாங்க. அண்ட் மிகப்பெரிய ஒரு கிளாஷ் வெடிச்சிருக்கு. இதுக்கப்புறம் மணிமேகலை அவர்களுக்கு விஜய் டிவியில் ஷோஸ் வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக மிகப்பெரிய டவுட்டு தான். அதே நேரம் அவங்களும் அந்த ஒரு சேனலை மட்டுமே நம்பி கிடையாது, அவங்களோட திறமையை நம்பி இருக்காங்க. இதுக்கப்புறம் வேறு சேனல் பக்கம் போகலாம், இல்லை எப்பவும் போல் அவங்களோட யூடியூப் வெப்சைட் கூட பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாவனா சொன்னதை பற்றி உங்களோட தாட் என்ன? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.